ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு சகனாஸ் கிச்சன். இன்றைக்கி நம்ம ஒரு சீ ஃபுட்டு தாங்க பார்க்க போகிறோம். ஹோட்டல் ஸ்டைலில் இறால் கிரேவி எப்படி பண்ணுறதுன்னு தான் பார்க்க போகிறோம். அதுக்கு முன்னாடி நம்ம சேனலை நீங்கள் ஃபஸ்ட் டைம் பார்த்தீங்கன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. வாங்க டேஸ்ட்டாக இறால் கிரேவி எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். ஃபஸ்ட்டு நல்லா க்ளீன் பண்ணிவிட்டு இறால் 500 கிராம் எடுத்துக்கலாம். அதோட அரை டீஸ்பூன் மஞ்சள் தூள், அரை டீஸ்பூன் உப்பு ரெண்டையும் சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு ஒரு 20 நிமிஷம் அப்படியே வச்சிடலாம். நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு அப்படியே எடுத்து வச்சிடலாம். 20 மினிட்ஸ் அப்படியே இருக்கட்டும். அதை மூடி வச்சிடலாம். இப்போ அரைக்கிறதுக்கு ஒரு சின்ன மிக்ஸி ஜார் எடுத்துக்கலாம். அதில் பூண்டு 10 பல், 2 பீஸ் இஞ்சி, சின்ன வெங்காயம் ஒரு 10லேருந்து 15 சேர்த்துட்டு நல்லா கொரகொரப்பாக அரைச்சி எடுத்துக்கலாம். எடுத்து அதை ஒரு பவுலில் வச்சுக்கலாம். அதே மிக்ஸி ஜாரில் தக்காளி 2 கட் பண்ணி வச்சுருக்கேன், அதை சேர்த்து பேஸ்ட்டை அரைச்சி எடுத்து வச்சுக்கலாம். தக்காளியும் நல்லா அரைச்சிட்டு ஒரு பவுலில் எடுத்து வச்சுக்கலாம். இப்போது கிரேவி பண்ணுறதுக்கு ஒரு கடாய் எடுத்து அடுப்பில் வச்சுட்டு அதில் 2 டேபிள் ஸ்பூன் எண்ணெய் சேர்த்துக்கலாம். எண்ணெய் சூடானதுக்கப்புறமா 2 பட்டை, 2 கிராம்பு, 2 ஏலக்காய் சேர்த்துட்டு அரை டீஸ்பூன் சோம்பு சேர்த்துட்டு நல்லா பொரியட்டும். பொரிஞ்சதுக்கப்புறமா சின்ன வெங்காயம் 1/4 கப் கட் பண்ணி வச்சுருக்கேன், அதையும் சேர்த்துக்கலாம். அதோட பூண்டு ஒரு 6 பல் உரித்து வச்சுருக்கேன், அதையும் சேர்த்துட்டு பச்சை மிளகா 3 2 கீறி வச்சுருக்கேன், அதையும் சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு நல்லா வதக்கிக்கலாம். பாதி வதங்கினதுக்கப்புறமா அதோட பெரிய வெங்காயம் 1 வெங்காயம் சின்ன சின்னதாக கட் பண்ணி வச்சுருக்கேன், அதையும் சேர்த்துட்டு கொஞ்சம் கருவேப்பிலையிலையும் சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு கரண்டி வச்சு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கலாம். உப்பு சேர்த்துட்டு இப்போது நம்ம ஏற்கனவே அரைச்சி வச்சுருக்கிற பூண்டு பேஸ்ட்டை இதில் சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு அதையும் நல்லா வதக்கிட்டு நம்ம ரெடி பண்ணி வச்சுருக்கிற தக்காளி பேஸ்ட்டையும் இதில் சேர்த்துக்கலாம். எல்லாம் சேர்த்துட்டு கரண்டி வச்சு நல்லா மிக்ஸ் பண்ணிடலாம். இப்போ ஸ்டவ்வை லோ ஃப்ளேமில் வச்சு ஒரு 5லேருந்து 7 நிமிஷம் குக் பண்ண போகிறோம். எண்ணெய் நல்லா பிரிஞ்சு வந்ததுக்கப்புறமா அரை டீஸ்பூன் மஞ்சள் தூள், 1 டீஸ்பூன் மிளகாய்த்தூள், 1 டீஸ்பூன் காஷ்மீர் சில்லி, 1 டேபிள் ஸ்பூன் மல்லித்தூள் சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு கரண்டி வச்சு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம். மசாலா நல்லா வதங்கினதுக்கப்புறமா இதோட நம்ம 1 கப் தண்ணி சேர்த்துக்க போகிறோம். நல்லா வதங்கிடுச்சு. இப்போது எண்ணெய் இது மாதிரி பிரிஞ்சு வந்ததுக்கப்புறமா 1 கப் தண்ணி சேர்த்துக்கலாம். தண்ணி சேர்த்துட்டு நல்லா குக் பண்ணணும். கரண்டி வச்சு நல்லா கிளறி விட்டுட்டு மூடி போட்டுட்டு ஒரு 5 நிமிஷம் குக் பண்ண போகிறோம். நல்லா கொதிச்சிட்டு எண்ணெய் நல்லா இது மாதிரி பிரிஞ்சு வரும்போது கரண்டி வச்சு நல்லா கிளறி விட்டுக்கலாம். அடி பிடிச்சிடாமல் பார்த்துக்கணும். ஸ்டவ்வை இப்போது லோ ஃப்ளேமில் வச்சுட்டு நம்ம ஏற்கனவே மேரினேட் பண்ண இறாலை இதில் சேர்த்துக்கலாம். இறால் எல்லாம் சேர்த்துட்டு கரண்டி வச்சுட்டு ரொம்ப அழுத்தம் கொடுக்காமல் மெதுவாக கிளறி விடணும். இப்போது ஸ்டவ்வை மீடியம் ஃப்ளேமில் வச்சுக்கலாம். மூடி போட்டுட்டு ஒரு 5லேருந்து 10 நிமிஷம் குக் பண்ண போகிறோம். கிரேவிக்கு தண்ணி எதுவும் சேர்க்க வேண்டாம். இறால்லேருந்தே தண்ணி இது மாதிரி பிரிஞ்சு வரும். இந்த டைமில் குழம்பு பொடி 1 டேபிள் ஸ்பூன் சேர்த்துட்டு நல்லா கிளறி விட்டுக்கலாம். எல்லாத்தையும் நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு திரும்ப மூடி வச்சுட்டு ஒரு 5 நிமிஷம் குக் பண்ணலாம். இப்போது கிரேவி நல்லா வற்ற ஆரம்பிச்சிருச்சு. தண்ணியெல்லாம் கொஞ்சம் குறைஞ்சிருச்சு. கிரேவி நல்லா திக்காயிடுச்சு. இப்போது ஸ்டவ்வை லோ ஃப்ளேமில் வச்சுட்டு கரண்டி வச்சு இது மாதிரி கிளறி விட்டுக்கலாம். இந்த நேரத்தில் மிளகுத்தூள் 1 டீஸ்பூன் சேர்த்துக்கலாம். சேர்க்கும்போது கிரேவி இன்னும் டேஸ்ட்டாக இருக்கும். நல்லா கலந்து விட்டுட்டு கொத்தமல்லி இலை கட் பண்ணி வச்சுருக்கேன், அதை தூவிக்கலாம். அதை சேர்த்துட்டு கிளறி விட்டுட்டோம்னா ஒரு டேஸ்ட்டான டெலிசியஸ் இறால் கறி ரெடி ஆயிடுச்சு. இது பிரியாணிக்கு, சாதத்துக்கு, சப்பாத்திக்கு ஒரு நல்ல சைட் டிஷ்ஷாக இருக்கும். டேஸ்ட்டாகவும் இருக்கும்.
கண்டிப்பாக ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு சொல்லுங்கள். அடுத்து ஒரு புது வீடியோவோட மீண்டும் சந்திக்கலாம். பை பை.